ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து ஜூலை 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் டெலகிராம் குரூப்ல யாருன்னா ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிடுங்க. அதுல வந்து இந்த 17க்கான ஆங்கிட் அண்ட் நோட்ஸ் பிளஸ் வந்து எடிட்டோரியல் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ் அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுவோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேணுன்றவங்க குரூப்ல ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ நேஷனல் அஃபேர்ஸ்ல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற கண்டென்ட் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, மனோகர் லால் கத்தார். இவங்க வந்து எதுக்கான யூனியன் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு யூனியன் மினிஸ்டர் யாருன்னா மனோகர் லால் கத்தார். இவங்க வந்து அதித்தி ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த நியூஸ்ல லைன் பை லைன் அப்படிலாம் படிச்சுட்டு போறது இல்லை. உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவ்வளவுதான். அப்படி நீங்க அந்த கதையா அந்த ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. லைன் பை லைன் படிச்சு அப்படி சொன்னா நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதித்தி அப்படின்ற ஸ்கீம் வந்து மனோகர் லால் கத்தார் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அதித்திக்கான ஃபுல் இது பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது வந்து அதோட ஃபுல் அப்ரிவேஷன். அதித்திக்கான ஃபுல் அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணது மனோகர் லால் கத்தார். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 crore அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட்டோட டெக்னாலஜிஸ் வந்து எம்எஸ்எம்இக்கு நடையில அவங்களுக்கு மத்தியில இதை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அதித்தி அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஇஇ அப்படின்னா பியூரே ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எத்தனை இயர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு. டென்யூர் பாத்தீங்கன்னா FY26 to 28, FY26 to FY28. ஸோ இது 3 வருஷத்துக்கான ஒரு இதுதான் இந்த ஸ்கீம். டோட்டல் பட்ஜெட் அலோகேட் பண்ணது 1000 crore. ஓகே, ஸோ இதுல என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எம்எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 5%, மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் லோன்ஸ் ஃபார் அடாப்டிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிக்கு 3%. இந்த 2%மே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ல 5% வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு, 3% வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் லோனுக்காக. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். தென் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷனலா ஒரு அதித்தி போர்ட்டல் அப்படின்ற ஒரு இதுவுமே லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, அதித்தி போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கீம் ப்ரௌச்சர் வந்து அதுல லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு 60 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன கிளஸ்டர் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிராஸ், பிரிக்ஸ், செராமிக், கெமிக்கல், இந்த மாதிரி இதுல. ஓகே, தென் phase 2 வந்து என்ன, இதெல்லாமே வந்து phase 1ல வருது. phase 2ல வந்து அடிஷனலா ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் phase 2. ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஸோ இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் தான் மனோகர் லால் கத்தார். இவங்க லான்ச் பண்ணது தான் அதித்தி அப்படின்ற ஸ்கீம். இந்த அதித்திக்கான ஃபுல் ஃபார்ம் அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, இதுக்கான டோட்டல் பட்ஜெட் 1000 crore. அண்ட் அதித்தி போர்ட்டலும் லான்ச் பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன் ப்ரௌச்சரும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பியூரே ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்கவங்க 3 இயர்ஸ்க்கு. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? FY26 to FY28 வரைக்கும். தென் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க, 3% மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படிச்சுக்கிட்டா போதும் இந்த நியூஸ்ல. ஓகே, தென் வந்து பியூரே ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ஹெட் குவார்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் ஆகாஷ் திரிபதி. ஓகே, அவ்வளவுதான் இதுல. தென் செகண்ட் நியூஸ் வாங்க. செகண்ட் நியூஸ் பாருங்க. சர்பானந்தா சோனாவால் இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேக்கு
இவர் தான் வந்து யூனியன் மினிஸ்டர் கரெக்டா. இவங்க வந்து என்ன இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் எடிஷன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் வந்து இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் போர்ட்ஸ் கான்க்ளேவ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது பண்ணிருக்காங்க. ஓகே, செகண்ட் எடிஷன் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுதான் பிம்ஸ்டெக் போர்ட்ஸ் கான்க்ளேவ் வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பிம்ஸ்டெக்கான ஃபுல் ஃபார்ம் தான் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இதுக்கான போர்ட் கான்க்ளேவ் தான் வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டக்ட் பண்ணிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ விபிஏ விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி இவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. இதுக்கு வந்து ஒரு தீமுமே இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ப்ளூ எக்கனாமி இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ப்ளூ எக்கனாமி இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த கான்க்ளேவ் ஆர்கனைஸ் பண்ணது விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. தென் வந்து இதுக்கான தீமும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, பிம்ஸ்டெக்கோட சஸ்டைனபிள் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் சென்டர் வந்து எதுக்கு கீழே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் கீழே இருக்காங்க. எங்கன்னா மெரிடைம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் மும்பை, மகாராஷ்டிரால. ஓகே, இது வந்து ஒரு பிம்ஸ்டெக்ல ஒரு சஸ்டைனபிள் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் சென்டர் வந்து இது பண்ண போறாங்க. ஓகே, இது யாருக்கு கீழே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா தான் இந்த IOCESMART அப்படின்னா இந்தியன் ஓஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் கீழே. ஓகேங்களா, எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால. தென் வந்து ஒரு விஷயமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ். கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இதுக்கான வர்த்து பாத்தீங்கன்னா 276 crore டோட்டலா. ஓகேங்களா, எங்க பண்றாங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட்ல தான். இந்த 276 crore நியூ ப்ராஜெக்ட் வந்து 116 crore, டிஜிட்டல் அண்ட் சேஃப்டி அப்கிரேட்காக 159.96 crore வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் போர்ட்ஸ் கான்க்ளேவுமே வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதான் இங்க நம்ம பார்த்தோம்ல 2 இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ல நியூ ப்ராஜெக்ட் ஒன்று, டிஜிட்டல் அண்ட் சேஃப்டி அப்கிரேட். டிஜிட்டலுக்கு தான் வந்து 159.6 crore. ஓகேங்களா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 116 crore அப்படின்றது ஒரு நியூ ப்ராஜெக்டாக கொண்டு வந்தது. ஸோ இந்த நியூஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது திரும்ப பாயிண்ட் அவுட் பண்றேன் பாருங்க. இது சர்பானந்தா சோனோவால் இவங்க இனாகிரேட் பண்ணது செகண்ட் எடிஷன் ஆஃப் பிம்ஸ்டெக் போர்ட் கான்க்ளேவ். எங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் போர்ட் கான்க்ளேவுமே வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல தான் நடந்துச்சு. ஓகே, இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல. இதுக்கான தீம் பாத்தீங்கன்னா, நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ப்ளூ எக்கனாமி இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். தென் வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, பிம்ஸ்டெக்கோட சஸ்டைனபிள் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் சென்டர் வந்து இது பண்ணிருக்காங்க. இது யாருக்கு கீழன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் மெரி டிரான்ஸ்போர்ட் கீழே தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால தான். தென் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அதுக்கான வர்த் பாத்தீங்கன்னா 276 crore. எங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட்ல. இதுக்குள்ள நியூ ப்ராஜெக்ட்ல வந்து 116 crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. தென் டிஜிட்டல் சேஃப்டி அப்கிரேட்க்கு 159.96 crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த நியூஸ். நீங்க நான் ஒரு வாட்டி அது என்னன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம என்னெல்லாம் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேண்டாம், நீங்க செகண்ட் டைம் மட்டும் கேட்கணும்னா நீங்க அதை ஐ மீன் அதை ஸ்கிப் இது பண்ணிட்டு பாருங்க வீடியோ. ஓகேங்களா, தேர்ட் நியூஸ். ஓகே, நித்தி ஆயோக் இருக்காங்கல்ல, மெம்பர் ஆஃப் நித்தி ஆயோக் யாருன்னா அரவிந்த் வீராமணின்ற ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. தேர்ட் ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி அக்டோபர் டு டிசம்பர்காக லான்ச் பண்ணிருக்காரு. ஓகே, டாக்டர் அரவிந்த் விர்மானி இவர் வந்து நித்தி ஆயோகோட ஒரு மெம்பர். இவங்க லான்ச் பண்ணது தான் என்னன்னா தேர்ட் ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி. இது எந்த குவார்டர்னா தேர்ட் குவார்டருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல. ஓகே, அக்டோபர் டு டிசம்பர். ஸோ நம்மளுக்கு தெரியும்
ஒரு எஃப்ஐல தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னா ஏப்ரல்ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ ஏப்ரல் மே ஜூன் 1 குவார்ட்டர் 1, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் 2, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து குவார்ட்டர் 3 FY25க்கான ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ இதுல நான் சொல்றது மட்டும் தனியா நோட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கோங்க. இது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, இது வந்து எவ்வளவு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3%. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 3% இன்க்ரீஸ் ஆகி எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 108.7 பில்லியன் வந்து இம்போர்ட் வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இம்போர்ட்ல பாத்தீங்கன்னா 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா 187.5 பில்லியன் வந்து ரீச் ஆயிருக்கு. ஒன்னு வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், இன்னொன்னு வந்து வெறும் இம்போர்ட்ஸ். ஸோ மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல இயர் ஆன் இயர் வந்து 3%, டோட்டலா 108.7 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்போர்ட்ல 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 187.5 பில்லியன் இன் குவார்ட்டர் 3 FY25ல. ஓகே, இது வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், இது இம்போர்ட். ஓகே, இதுக்கு ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்தரா பாருங்க, இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்வீசஸ் சர்ப்ளஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 52.3 பில்லியன் வந்து குவார்ட்டர் 3ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா 17% வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 17% சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து இந்தியா நம்மளோட வேர்ல்ட்லயே 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் எதுலன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலி டெரைவ்டு சர்வீசஸ் இன் 2024ல. ஓகே, இந்தியா 5th வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட், வேர்ல்ட்லயே 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டிஜிட்டலி டெரைவ்டு சர்வீசஸ்ல. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் வந்து நம்மளோட இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல இந்த எலக்ட்ரிக்கல் மிஷினரி, ஹார்ம்ஸ், அம்யூனிஷன் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேபிள் க்ரோத் வந்து காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10.6% காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் வந்து காமிச்சிருக்காது. ஸோ அது ஜஸ்ட் அடிஷ்னலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் விர்மணி. இவர் வந்து நித்தி ஆயோகோட ஒரு மெம்பர். ஓகே, இவங்க லான்ச் பண்ணது தான் 3rd எடிஷனு ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி, அக்டோபர் டு டிசம்பர். ஓகே, ஸோ FY25ல குவார்ட்டர் 3க்கான ரிப்போர்ட் தான். இதுல என்னன்னா இந்தியாவோட மர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரேட்கான ரிப்போர்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், நெக்ஸ்ட் இம்போர்ட்டோட இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் தான் இயர் ஆன் இயர் 3%, இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 6.5%. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் 108.7 பில்லியன், மர்ச்சன்டைஸ் இம்போர்ட் வந்து 187.5 பில்லியன். ஓகே, இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பத்தி கேட்டிருந்தாங்க வேல்யூ. தென் வந்து இந்தியாவோட ரெஜிஸ்டர்டு சர்வீஸ் சர்ப்ளஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க 52.3 பில்லியன். தென் இது வந்து 17% இயர் ஆன் இயர் க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து வேர்ல்ட்லயே 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டிஜிட்டலி டெலிவர்டு சர்வீசஸாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, 4th ஒன் பாருங்க, யாக்தேன் வில்லேஜ். யாக்தேன் வில்லேஜ் இது எங்க இருக்குன்னா பக்கியாங் டிஸ்ட்ரிக்ட், சிக்கிம்ல தான் இருக்கு. யாக்தேன் வில்லேஜ் இது எங்க இருக்குன்னா பக்கியாங் டிஸ்ட்ரிக்ட், சிக்கிம்ல இருக்கு. இதை வந்து அபிஷியலா என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நொமாட் வில்லேஜ் அண்டர் த நொமாட் சிக்கிம் இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல, சிக்கிம்ல பக்கியாங் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு வில்லேஜ் தான் யாக்தேன் அப்படின்ற வில்லேஜ். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வில்லேஜ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நொமாட் வில்லேஜ் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே, எந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழன்னு பாத்தீங்கன்னா நொமாட் சிக்கிம் இனிஷியேட்டிவ்க்கு கீழே. ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இமாலயன் லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இன்டூ இயர் ரவுண்ட் ஹப் ஃபார் ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்காக ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. ஓகேங்களா, ஸோ பிகாஸ் ஆஃப் வந்து அவங்களோட சீசனல் இன்கம் சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை ஹோம் ஸ்டே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பர்டிகுலராக வந்து இந்த 6 month ஆஃப் சீசன் ஃப்ரம் ஏப்ரல் டு அக்டோபர் தான் வந்து அவங்களுக்கு இது நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால கொண்டு வந்தப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே,
இது யாரும் யாரும் கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா பக்கியாங் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் என்ஜிஓ சார்வாகித்தே வித் ஏடிபியோட சப்போர்ட்டோட சேர்ந்து தான் இந்த கொலாபரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ என்ஜிஓ, அதுக்கப்புறமா வந்து பக்கியாங் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் வந்து இவங்க இந்த என்ஜிஓ சர்வாஹித்தே அப்படின்றவங்க ஏடிபி பேங்கோட சப்போர்ட்டோட வந்து இந்த கொலாபரேஷன் பண்ணி நமாட் சிக்கிம் அப்படின்றத இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட், நெஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட். ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் யூனிசெஃபோட கொலாபரேட் பண்ணி ட்ரைபல் ஆப்டிடியூட் லைஃப் ஸ்கில் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஹப்ன்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் ஆப்டிடியூட், அதான் தலாஷ் அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் தான் ட்ரைபல் ஆப்டிடியூட் லைஃப் ஸ்கில் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஹப். ஓகே, ஸோ இந்த தலாஷ்ன்றத யூனிசெஃபும் நம்மளோட நெஸ்டும் சேர்ந்து லான்ச் பண்ணது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் இதுவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இது தலாஷ் அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, ஸோ தலாஷ்க்கு பார்த்துக்கோங்க அப்ரிவேஷன், நெஸ்ட்டுக்குமே அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஓகே, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்து இந்த QS இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா QS ஓட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026 அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ்ன்ட்டு இதுல மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி ரேங்கிங், ஸ்டூடெண்ட் மிக்ஸ், டிசைரபிலிட்டி, எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஸ்டூடெண்ட் வியூ, இந்த 6 இண்டிகேட்டர்ஸ் கீழே தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 6 இண்டிகேட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து QS ஓட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026க்கான ரேங்க். இதுல டாப் 5 குளோபல் சிட்டிஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. சியோல், டோக்கியோ, லண்டன், மியூனிச், மெல்போர்ன். ஓகே, சியோல் அப்படின்றது சவுத் கொரியா கண்ட்ரி, டோக்கியோ ஜப்பான், லண்டன் யுனைடெட் கிங்டம், மியூனிச் ஜெர்மனி, மெல்போர்ன் வந்து ஆஸ்திரேலியா 5th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த 5 பிளேசஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டாப் 5 குளோபல் சிட்டிஸ்ல. ஓகே, தென் வந்து நம்மளோட இந்தியன் சிட்டிஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுடைய ரேங்கிங்கும் பார்த்துக்கோங்க. மும்பை வந்து 98th ரேங்க்ல இருக்காங்க. நியூ டெல்லி, நம்மளோட இந்தியன் சிட்டிஸ் என்ன ரேங்க்னோ சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல பெங்களூர் இதுல எந்த ரேங்க்னு கேட்பாங்க. ஏன்னா இந்தியான்றதுனால கண்டிப்பா அதை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன் சிட்டி படிக்கும் போது எப்பவுமே ரேங்கோட சேர்த்து படிச்சுக்கோங்க. மும்பை வந்து 98th ரேங்க், நியூ டெல்லி 104, தென் வந்து பெங்களூர் வந்து 108, சென்னை வந்து 128. ஸோ நம்ம சென்னை வந்து 128, மும்பை வந்து 98, டெல்லி 104, பெங்களூர் 108. ஓகே, தென் நம்மளோட 4 இந்தியன் சிட்டிஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மும்பையும் வந்து 15 ஸ்பாட் வந்து முன்னாடி தான் வந்திருக்காங்க. தென் வந்து பெங்களூர், டெல்லி 7 பிளேசஸ் வந்து முன்னாடி வந்திருக்காங்க. சென்னை வந்து 12 ஸ்பாட் வந்து அவங்களும் முன்னாடி வந்திருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் அவங்க அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் இவங்க எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி வந்து அஃபோர்டபிலிட்டி கேட்டகரி நம்ம பார்த்தோம்ல அந்த 6 இண்டிகேட்டர்ஸ்ல, அந்த கேட்டகரியில டெல்லி தான் குளோபல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னை இவங்களும் வந்து இந்த டாப் 20ல வராங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அஃபோர்டபிலிட்டி கேட்டகரியில. ஓகேங்களா, எம்ப்ளாயர் ஆஃப் ஆக்டிவிட்டி கேட்டகரியில மும்பை வந்து 77, பெங்களூர் வந்து டாப் 60ல வராங்க. அது ஸ்கோர் பிராக்கெட்ல இருக்குது. இவங்க வந்து டாப் 60ல வராங்க. நம்ம ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் படிச்சோம் கரெக்டா. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் படிச்சோம்? யூனிவர்சிட்டி ரேங்கிங், ஸ்டூடெண்ட் மிக்ஸ், டிசைரபிலிட்டி, எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஸ்டூடெண்ட் வியூன்னு படிச்சோமா. அதுல அஃபோர்டபிலிட்டியில டெல்லி தான் குளோபல் லெவல்ல இருக்காங்க. பிளஸ் மும்பை, அப்புறமா வந்து டெல்லி, பெங்களூர், சென்னை இவங்க 3 சிட்டியுமே டாப் 20ல வராங்க. தென் மும்பை, பெங்களூர், டெல்லி இவங்க எல்லாம் எம்ப்ளாயர் ஆக்டிவ் கேட்டகரி
கேட்டகரியில வராங்க டாப் 60 பிளேஸ்ல. ஓகே, ஸோ இந்த QS ஓட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா லண்டன். பிரசிடென்ட் வந்து நன்சியோ குவாக்கர்லி. ஓகே, இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன, இது அந்த எடிஷனோட நேம், ரிலீஸ் பண்ண நேம் பிளஸ் 6 இண்டிகேட்டர்ஸ், டாப் 5 குளோபல் சிட்டிஸ், அதுக்கப்புறமா இந்தியன் சிட்டிஸ் வந்து யார் வந்து லிஸ்ட்ல வந்திருக்காங்க. தென் அஃபோர்டபிலிட்டி கேட்டகரியில யார் வந்து எந்த சிட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா டெல்லி தான் குளோபல் லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் வந்து 96.5. ஓகே, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். சிபி வந்து என்ன அனவல் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. விசிஎஃப் மீன்ஸ் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 அப்படின்றத அனவல் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா violation by migrated VCF that failed to wind up expired schemes till June 19, 2025. ஸோ இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் மைக்ரேட் ஆகுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து செட்டில்மெண்ட் வந்து எயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. இது வந்து ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 21. எப்போ எண்ட் ஆகுதுன்னா ஜான்வரி 19, 2026 எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு சம் ஃபீச்சர்ஸும் இருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் வென்ச்சர் கேபிட்டல் அவங்க இருக்காங்களா விசிஎஃப், இவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 1 எக்ஸ்பயர்ட் பட் அன்மவுண்ட் ஸ்கீமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. 25,000 சொல்லியிருக்காங்க ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் சொல்லியிருக்காங்க. பே செட்டில்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் அமௌண்ட் 1 lakh, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ எந்த நியூஸ் நம்ம படிக்கிறோம் இப்போ, விசிஎஃப் ஓட செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025ல பே செட்டில்மெண்ட் ஃபீஸ்க்கான இதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா, பேஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. இந்த பேஸ் அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் டிலே ஆச்சுன்னா ₹50,000 என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் டிலேக்கு பர் இயர்க்கு இது பே பண்ணணும். ப்ளஸ் கார்பஸ் பேஸ்டு ஸ்லாப்க்கு வந்து ₹1 lakh to 6 lakh சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களோட அன்லிக்விடேட்டட் கார்பஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த 1 lakh to 6 lakh. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ இந்த நியூஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டது சிபிஐ அனவல் பண்ணதான் இந்த விசிஎஃப் ஓட செட்டில்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது. விசிஎஃப்னா வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஓகே, ஸோ டு செட்டில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட் விசிஎஃப்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணி எயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்எம்எஃப்ஜி சுமிடோமோ மிட்சுயு ஃபினான்ஷியல் குரூப் டோக்கியோ, இவங்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோல்டிங்ஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. எதுக்காகனா டு ஆஃபர் வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டு அஃப்ளியன்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஜப்பான்ல வந்து அஃப்ளியன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் $10 trillion வந்து 5 இயர்ஸ்ல அசெட்டா இது பண்ணணும் அப்படின்றத எய்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்காங்கல்ல, சாரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லை, எக்ஸிம்டின்னு ஒருத்தவங்க கிராஸ் பார்டர் ஃபின்டெக் கம்பெனி. இவங்க வந்து பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து. எதுக்காகனா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக. ஓகே, ஸோ பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக யார் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா எக்ஸிம்டி அவங்க தான். ஓகேங்களா, ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் எக்கனாமி அண்ட் பிசினஸ். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரூரலுக்கு அர்பனுக்கு ஜூன் 2025 மந்த்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு மந்த்துக்கு இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரூரல் அர்பனுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் அவங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம படிக்க போறது ஜூன் மந்த்துக்கானது தான். இதுல இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல இது வந்து எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமா தான் மெஷர் பண்றாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 2.10%. இது வந்து 75 மந்த் வந்து லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஜான் 2019ல இருந்து பார்க்கும்போது இது வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு. என்னது, நம்மளோட இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்
இன்ஃப்ளேஷன். ஓகே, இதை மெஷர் பண்றது எதை வச்சுன்னா நம்ம சிபிஐ வச்சு. தென் 5th கான்சிக்யூட்டிவ் மந்த் அது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4%ஆவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்பிஐ வந்து அவங்களோட ஆர்பிஐயோட மீடியம் டேர்ம் டார்கெட்டே வந்து 4% தான். பட் ஆனா ஒரு 5 கான்சிக்யூட்டிவ் டைமா வந்து லெஸ் தென் 4%ஆவே இந்த இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்மளோட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மே மந்த் வந்து 0.39 இருந்திருக்கு. இப்போ வந்து 0.13 மாறி இருக்கு ஜூன்ல. ஓகே, தென் வந்து மே மந்த் சிஎஃபிஐ ஐ மீன் கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து மே மந்த்ல 0.99%. இப்போ வந்து 1.06% என்ன ஆயிருக்குன்னா கம்மி தான் ஆயிருக்கு எல்லாமே. ஓகே, தென் இப்போ இதுல நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வளவலன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பயங்கரமா. கரெக்டா? ஸோ சிம்பிளா சொல்றேன், அதை மட்டும் உங்க காதுல வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ NS4 ரிலீஸ் பண்ணது தான் இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட ரூரல் அண்ட் அர்பன் கம்பைன்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூனுக்கு. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே மே மந்தோட கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க. எதை மே மந்தோட கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 0.39 இருந்து 0.13 மாறி இருக்கு. கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 0.99 இருந்து 1.06க்கு மாறி இருக்கு. இது 2 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து மெஷர் பண்றது எது மூலமானா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமா தான். இது வந்து 2.10% இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 75 மந்த்லயே இப்பதான் வந்து ரொம்ப லோன்னு சொல்லியிருக்காங்க சின்ஸ் ஜான் 2019 இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி 5 கான்சிக்யூட்டிவ் மந்த்தா இது வந்து ஒரு லெஸ் தென் 4%ஆவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து மாசம் மாசம் விடுறாங்க. இதுல நம்ம இப்ப பார்த்துன்னு இருக்கிறது ஜூன் மந்த்துக்கானது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த எப்படின்னாலும் இப்ப ஏன்னா 6 மாசம் நியூஸ்னா இந்த மந்த்ல என்னன்னு கேட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு வாட்டி தனித்தனியா எழுதி ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ஓகே, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரூரலுக்கு 1.72% சொல்லியிருக்காங்க. அர்பனுக்கு வந்து 2.56% சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து சிஎஃபிஐ கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரூரல் ஏரியாவுக்கு -0.92% சொல்லியிருக்காங்க. ரூரலுக்கு வந்து 1.22% சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு வாட்டி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து என்னன்னா ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் வந்து 3.51 பில்லியன் வந்து இருந்திருக்கு. ஓகே, தென் வந்து ஓவராலா எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 67.98 பில்லியன், இம்போர்ட் பாத்தீங்கன்னா 71.50 பில்லியன். தென் மர்ச்சன்டைஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் 35.14, தென் வந்து இம்போர்ட் பாத்தீங்கன்னா 53.92 பில்லியன். Q1 FY26 ஏப்ரல் டு ஜூன் பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் வந்து 20.3 பில்லியன் இருந்திருக்கு. தென் ஓவராலா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து 210, இம்போர்ட் வந்து 230.62. மர்ச்சன்டைஸ்ல எக்ஸ்போர்ட் வந்து 112.7, இம்போர்ட்ல வந்து 179.4. ஓகே, ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஹேண்ட் நோட்ஸ் நான் சென்ட் பண்றேன்ல, அதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப அதுல வந்து அவங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. அது நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து அந்த ஹேண்ட் நோட்ஸ்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரேட் டெபிசிட் தனியா, ஓவரால் தனியா, மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் தனியா, அதெல்லாம். ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்க அந்த ஹேண்ட் நோட்ஸ்ல படிச்சுக்கோங்க, அதுல இன்னும் எஃபிஷியண்டா இருக்கும். ஓகே, தென் வந்து நெக்ஸ்ட் நியூஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மந்த்ல ஓவரால் எக்ஸ்போர்ட் எவ்வளோ, இம்போர்ட் எவ்வளோ, அந்த வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல அவங்க அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணிட்டீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நியூஸ் எல்லாம்
இந்த ஃபுல் கண்டென்ட்ல படிக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். தீபிகா ஷெஹ்ராவத் இவங்க வந்து இந்தியன் உமன் ஹாக்கி டீம் சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் பிளேயர். என்ன வின் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்ட் 2024 to 25 வின் பண்றாங்க. ஓகேங்களா. ஃபார் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலர் சோலோ ஸ்ட்ரைக் வந்து அகைன்ஸ்ட் வேர்ல்ட் நம்பர் 1 நெதர்லாண்டு அகைன்ஸ்டா இவங்க விளையாடி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, போலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் இதை வந்து வின் பண்றது, அதோட ஹாக்கி டீம்ல இருந்து. ஓகே. நெக்ஸ்ட் அக்விசேஷன் அண்ட் அப்ரூவல். அக்விசேஷன் அண்ட் இந்த மர்ஜர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, இவங்க வந்து இதுலயுமே வந்து இந்த அக்விசேஷன் பிளஸ் வந்து அந்த வேல்யூஸ்லாம் வர மாதிரி நியூஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரீஃபா இருக்கும். நம்மளுக்கு இதுல கரெக்டா பாயிண்ட் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ இந்த நியூஸ்மே நீங்க ஃபுல் கண்டென்ட்ல படிக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு இதையுமே ஹேண்ட் ரிட்டன்ல பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதுல பாருங்க, PPL 3 பியோனோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட்டட் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து PPG region SG private limited. Next Mavco Tikri SGRE means Siemens Gamesa renewable power private limited. மொத்தம் 5 கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 90% ஸ்டேக் அப்படின்னா அமௌண்ட்லன்னு பாத்தீங்கன்னா 7,000 crore. ஓகே. இது வந்து SGRE அண்ட் SGREL அக்வயர் பண்றாங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் அக்வைசேஷன். இதுல செகண்ட் பாத்தீங்கன்னா RSPL அப்படின்றது ருங்டா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 100% ஷேர் ஹோல்டிங் வந்து SMC PGL அக்வயர் பண்றாங்க. SMC மீன்ஸ் SMC பவர் ஜெனரேஷன் லிமிடெட்ல 100% ஷேர் ஹோல்டர் ரங்டா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து அக்வயர் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதை சுத்தி படிச்சாலும் இந்த 2 அக்விசேஷன் தான் இருக்கும். அதுதான் இங்க இவ்வளவு பிரீஃபா கொடுத்துருக்காங்க. அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ்க்குலாம் நீங்க ஜஸ்ட் வந்து இந்த ஆண்டிட்டன்ல படிச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியும் மெயினா நமக்கு எக்ஸாம் அப்போ. அதுக்காக தான். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க. DRDO வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ரேடியேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து இந்தியன் நேவிக்கு ஹேண்டட் ஓவர் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்றது பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஸ்னா காமா ரேடியேஷன் ஏரியல் சர்வேலன்ஸ் சிஸ்டம். தென் செகண்ட் ஒன் வந்து ESV என்விரான்மெண்டல் சர்வேலன்ஸ் வெஹிக்கல். தேர்ட் ஒன் வந்து வெஹிக்கல் ரேடியாலஜிக்கல் கண்டாமினேஷன் மானிட்டரிங் சிஸ்டம். ஃபோர்த் அண்டர் வாட்டர் காமா ரேடியேஷன் மானிட்டரிங் சிஸ்டம். ஃபிஃப்த் ஒன் வந்து டர்ட் எக்ஸ்ட்ராக்டர் அண்ட் கிராஸ் கண்டாமினேஷன் மானிட்டர். லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து ஆர்கன் ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த ஆறுமே வந்து நம்ம இண்டிஜினியஸா டெவலப் பண்ண ஒரு ரேடியேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். இதை தான் வந்து DRDO இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா DRDOவும் எய்ம்ஸும் சேர்ந்து, எய்ம்ஸ் வந்து எங்க இருக்க எய்ம்ஸ்னா பிபிநகர் தெலுங்கானால இருக்க எய்ம்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன அனேபிள் பண்ணிருக்காங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபுட் ப்ராஸ்தசிஸ். அதோட பேர் என்னன்னா ஹடிடோக். ஹடிடோக் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. எய்ம்ஸ் பிபிநகர் DRDO இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஆப்டிமைஸ்டு கார்பன் ஃபுட் ப்ராஸ்தசிஸ். ஓகே. இது வந்து தெலுங்கானால இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் பாத்துக்கோங்க அடிஷனலா. ஓகே. தென் ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பூனே மகாராஷ்டிரா பேஸ்ட் ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காங்களா, இவங்க வந்து DRDOட ஒரு ஹார்ம் தான். இவங்க வந்து லைசன்சிங் அக்ரிமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி வந்து பூனே மகாராஷ்டிரால இருக்க நைப் லிமிடெடோட லைசன்சிங் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பினாக்காவோட மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சருக்காக அண்ட் பேட்டரியோட கமெண்ட் போஸ்ட் லான்ச்சருக்காக. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் GE ஜெனரல் எலக்ட்ரிக் FAOR IN-20 இன்ஜின் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா நம்மளோட LCA தேஜாஸ் MK1A ப்ரோக்ராம்காக. யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா GE ஏரோஸ்பேஸ் USA அவங்க கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது வந்து சப்ளை டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்க்கு சப்ளை பண்றாங்க. பெங்களூர் கர்நாடகால இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 716 மில்லியன் அக்ரிமெண்ட் வந்து GE ஏர்ஸ்பேஸோட சைன் பண்ணிருக்காங்க 2021ல. எதுக்காகனா
procure 99 GE F4OR IN20 இன்ஜின்ஸ் வந்து தேஜா MK1A ப்ரோக்ராம்காக கொடுக்கறதுக்காக ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. தென் என்விரான்மெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் கேட்டதில்லை. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆபிச்சுரி பாருங்க. ஓகே, ஃபவுஜா சிங் இல்லைன்னா அவர் வந்து தர்பானி டொர்னாடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்ன் அண்ட் பாஸ்ட் அட் பஞ்சாப். இவர் வந்து வேர்ல்டோட ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னர் தான் இவர். ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பெருசா எந்த அவார்டும் வாங்கல. பட் ஆனால் ஒரு மூணு டீட்டெயில் மட்டும் இருக்கு இதுல. அது என்னன்னு சொல்லிடுறேன். 2003ல இவர் வந்து 5 hours 40 minutes 4 seconds வந்து டொராண்டோ வாட்டர் ஃப்ரண்ட் இன் கனடால அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் 2011ல ஃபர்ஸ்ட் சென்டினரியன் 100-year ஓல்டு வந்து டு கம்ப்ளீட் ஏ மேரத்தான் 8 hours and 11 minutes. இதுவுமே வந்து டொராண்டோ கனடால வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2011ல டர்பானி டொர்னாடோ அப்படின்ற பயோகிராஃபியும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி நான் நியூஸஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜூலை 16 வந்து ஏஐ அப்ரிசியேஷன் டே. ஓகே, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட இம்பாக்ட் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஸிங், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எத்திக்கலாக வந்து என்ன பண்ணுறதுன்னா சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான இதுதான் இந்த ஏஐ அப்ரிசியேஷன் டே அப்படின்றது. இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா May 21. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா USA பேஸ்ட் ஏஐ ஹார்ட் LLC இவங்க தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. 1943ல ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரனும் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1956ல இந்த டேர்ம் ஏஐ அப்படின்றது வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க இதையும். ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1956ல டேர்ம் ஏஐ அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. 1943ல ஃபர்ஸ்ட் ஏஐ நியூரான்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனியோட சேர்ந்து இந்தியா ஏஐ மிஷனுக்காக டோட்டல் பட்ஜெட் வந்து 10,371.92 crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எத்தனை இயர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 5 years. ஓகே, அண்ட் இந்தியா வந்து இப்போ 500 ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஹைதராபாடோட சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவோட ஏஐ மார்க்கெட் வந்து 17 பில்லியன் 2027 ரீச் ஆகும் அப்படின்றதையும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். ஸோ ஸ்டேட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் ரீசெண்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் படிச்சோம். அதே மாதிரி 2 சீஃப் ஜஸ்டிஸும் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா. இதுவுமே இந்த நியூஸ்மே என்னன்னா ஒரு 9 சீஃப் ஜஸ்டிசஸ் அண்ட் 19 ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரான்ஸ்பரும் பண்ணிருக்காங்க, அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க நியூவா. அதுதான் இந்த நியூஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட யூனியன் மினிஸ்டர் தான் அர்ஜுன் ராம் மேஹால். இவங்க தான் வந்து இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் 4 சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. 5 நியூ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க வேரியஸ் ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியால. ஓகேங்களா. அண்ட் அடிஷ்னலாவும் ஒரு 19 ஹை கோர்ட் ஜட்ஜஸோட டிரான்ஸ்பரையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸஸோட டிரான்ஸ்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம்லாம் பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடுல இருந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு KR ஸ்ரீராம வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தாவை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்ல இருந்து திரிபுரா ஹைகோர்ட்டுக்கு ராமச்சந்திர ராவை வந்து சீஃப் ஜஸ்டிஸா டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. திரிபுரா ஹைகோர்ட்ல இருந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு அப்பரேஷ் குமார் சிங்கை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸா. அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா நியூ சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. சஞ்சீவ் சச்தேவா இப்போ வந்து மத்திய பிரதேஷோட ஹைகோர்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விபு பக்ருவை வந்து கர்நாடகாவோட ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அசுதோஷ் குமார் கவக்தி ஹைகோர்ட்டோட அசாம் அங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விபுல் மனுபாய் பாட்னா ஹைகோர்ட், டர்லக் சிங் சௌகன் ஜார்க்கண்டோட ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட் வந்து நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, பிளஸ் எந்த இது கொன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பாருங்க
ஓகே, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து ஒரு 4 சீனியர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை அஃபிஷியல் ஸ்போக் பர்சனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிஷியல் ஸ்போக் பர்சனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 4 பேர் யாருன்னா ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேதி, தீராஜ்குமார், பி ஹமுதா. இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியலா ஸ்போக் பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட 4 பேரோட பேரும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்க அடிஷ்னலா சீஃப் செக்ரட்டரிஸாகவும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் குரூப்ல இதுக்கான ஆட் ரிட்டன் பிடிஎஃப்மே ஷேர் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.